இந்த படத்தில் அவ்வளோ பெரிய உழைப்பு, கண்ணிலே பார்க்க முடியாத அளவுக்கு உழைப்பு இருக்குது. எதுக்கடா தேவையில்லாமல் இவங்களை கூட்டின்னு வந்து இதில் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டோமோன்ற ஒரு பெரிய தயக்கம், பெரிய மன உடைச்சல். இதை எப்படின்னா வெளியே எடுத்துன்னு வந்துடணும், செத்தாலையும் பரவாயில்ல இதை வெளியே எடுத்துன்னு வந்துடுவேன்ற நம்பிக்கை இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு இல்லையா, உழைப்பு செத்துடக்கூடாது. இல்லை, உழைப்பு செத்துச்சுன்னா இந்த சமூகமே செத்துரும். உழைப்பாலேயே நம்ம வந்து ஒடுக்கப்பட்டுட்டே இருக்கும்போது நம்ம உழைப்பு பாராட்டப்படவில்லைன்னா எப்படி? அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம நிற்கணும். ஸோ இது வெறும் படமாக மாத்திரம் நான் கன்சிடர் பண்ணவே இல்லை. இது ஒரு ஐடியாலஜி, இது ஒரு சித்தாந்தம், இது ஒரு பிரின்சிபல். இந்த பிரின்சிபலை எப்படி எடுத்துகிட்டு போகிறோம்? ரொம்ப கிராட்டிடியூடாக எடுத்துன்னு போகிறோம், நன்றியோடு எடுத்துன்னு போகிறோம். அப்போது எல்லாருக்கூடையும் எல்லாருக்கும் சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு எங்கள் ஊரில் எங்கள் சித்தார்த் நகர் பசங்களுக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஷூட்டிங்னாவே அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து நிற்பாங்க. சித்தார்த் நகர், கேஜிஎல்லி, காத்தா நகர், இது எல்லாமே வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து இந்த கதையை வந்து கதைன்றதை விட எங்களுடைய உழைப்பை வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறமா ஜூட் ஃபலிக் ஹாக்கி அகாடமி, ஜூட் சார் வந்து அர்ஜுன் அவார்டு வின்னர். நான் போனேன்னா அவர் பின்னாடி அவரை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஆனால் இந்த படம் சொல்லி அவர் வந்து சப்போர்ட் பண்ண விஷயம். அதுக்கப்புறம் சண்முகம் சார், இவங்கெல்லாம் ஹாக்கி கோச், இவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்காக இது ஹாக்கி சப்ஜெக்டாக இருக்கிறப்போ இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஜூட் ஃபெலிக்ஸ் செபாஸ்டின் அவர் அந்த அகாடமிக்கு ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் டுமேலா, காஸ்டியூம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்படி போடலாம், இது இப்படி தான் இருக்கட்டும், அது ஃபுல்லாகவே இந்தியன் டீம் போடுற காஸ்டியூம்ஸ் எல்லாமே எங்களுக்கு வெறும் தெரில, நான் பேசின விஷயத்துக்காகவா இல்லை இதில் நான் சும்மா லைன் சொன்னதுக்காகவா தெரில, அவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணனுங்க, முக்கியமாக இது போல் சினிமாக்கள் வருதுன்னா அண்ணன்களோட தாக்கம் பயங்கர தாக்கம் இருக்குது. என் கூட உட்காந்து ஒரு 1.5 மணி நேரம் இந்த படத்தை இப்படி தான்டா இருக்கணும், இது இப்படி பண்ணுறா, இப்படி பண்ணாதாண்டா நம்ம வெளியே வர முடியும், நம்மக்கிட்ட பிஸ்னஸ் இல்லைனா கூட நம்ம இதை போராடிக்கிட்டே இருக்கணும், ஒரு விஷயத்தையும் ரொம்ப கிளியராக சொன்னேன். ரஞ்சித் அண்ணனுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் என்ன சொல்கிறது, இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமாக ட்ராவல் பண்ணி இந்த படத்தை இப்படி தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு எங்கள் சித்தப்பா அவங்க இருக்காங்க. ஏன் அங்கே இங்கே கனெக்ட் பண்ணுறேன்னா, நாங்கள்லாம் ஒரே அலைன்மெண்ட்டில் தான் போகிறோம். பாபா சாஹிபோடைய அந்த அந்த ஒரு பயணத்தில் ஒரு பகுதி இது. ஸோ அதால் இவங்களுடைய ஐடியாலஜி சினிமாவாக மாறுறதுக்கான முழு உழைப்பு போட்டது வந்து இவங்களுக்கும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இங்கே நிற்கிறதுக்கான ஒரு மெயின் பேஸே அதுதான். அப்புறமா என் குருநாதர், எனக்கு 3 குருநாதர் இருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக. இவர் வந்து சாம்ராஜ் மாஸ்டர்னு, இந்த 40,000 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. கன்னடா சினிமாவில் இவரை தெரியாத ஆளே இல்லை. இவர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லா படத்துலேயும் இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து வந்தது தான் நானும். ஸோ தேங்க்யூ மாஸ்டர், எவாக்லும் முறையில மிஸ். அப்புறம் என்னுடைய குருநாதர், ரொம்ப முக்கியமான குருநாதர், காலையில் தூங்கி எழுந்துச்சுனாவே 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே சினிமாவை தேடி வரும்போது எங்கள் மாமா பையன் என் சுரேஷ் அண்ணன் தூங்கி எழுந்துச்சுனா இட்லி இருக்கும் தலைமோட்டில், இதுதாண்டா சினிமா, இப்படி தாண்டா பண்ணோம், லைவாக பண்ணோம், உண்மையாக பண்ணோம், சும்மா ஃபேண்டசின்னு சொல்லியெல்லாம் பண்ண தேவையில்லை, உண்மையான கதையை போனால் அது மக்களுக்கு ரீச் ஆகும்னு சொல்லி கொடுத்த சுரேஷன் நன்றி. அதுக்கப்புறம் சுப்ரமணியம் சிவா சார், வாய்ப்பு அவ்வளோ ஈஸியாக வந்துடாது. சிவா சார் வந்து அவர் கொடுத்த வாய்ப்பும் சரி, ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு அதுக்குள்ளே இன்வால்வ் பண்ண வச்சதும் சரி, ரொம்ப வருஷமாக அவர் கூட ட்ராவல் பண்ணி நிறைய விஷயத்தை கற்றுன்னு இருக்கேன். முக்கியமாக அவர் எல்லா படத்துலையும் போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுவார். படம் பண்ணிட்ட பிறகு கூட போய் வெற்றிமாறன் சார் படத்தில் எந்த படத்தில் போனாலே சிவா சார் இருப்பார். அது நான் ஒன்று பார்ப்பேன், இவர் படம் பண்ணிட்ட பிறகு ஏன்டா இங்கே போய் ஒர்க் பண்ணுறாருன்னா, ஒன்று ஃப்ரெண்ட்லியாக போய் ஒர்க் பண்ணணும், இல்லைனா அவர் கற்றுக்கிறதுக்கு ஒர்க் பண்ணணும். ரெண்டுமே ஆரோக்கியமான விஷயமே, ரெண்டுத்தையும் அப்படியே கிராப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சிவா சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக ஒரு ப்ரொடியூசர் ஒரு காசு அவ்வளோ ஈஸியாகலாம் வந்துடாது. அப்போ அந்த காசை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ யோசிப்பாங்கன்னா அவ்வளோ அசால்ட்டாலாம் இல்லை. ஆனால் இதில் இனிஷியல் ஸ்டேஜில் நான் ஒரு கதையை எடுத்துகிட்டு போகும்போதோ என்னை ஷார்ட் ஃபிலிம்லேருந்தே சப்போர்ட் பண்ண எங்கள் மாமா லக்ஷ்மி நாராயணன், அப்புறம் அக்கா 2 பேருமே வந்து ரொம்ப சென்சிட்டிவாக ஒரு ட்ராவல் இருந்தாலையும் மைத்ரி வந்து இந்த படத்தை எப்படியெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு நேற்று வரைக்கும் எவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்றது நினைக்கும் போது அதுக்கெல்லாம் வார்த்தையே இல்லை. அதேமாதிரி எமோஷனல்லாம் பயங்கரமாக ஆகிடுவேன் நான், நல்லா குபீர்னு. கேமராமேன் சொன்னார், ஜி ஸ்டேஜில் கேஜில் அழுதுறாதீங்க ஜின்னு. சத்தியமாக அழ மாட்டேன் ஜி, ஏன்னா இப்போ தான் நான் வந்திருக்கேன். அதுக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியெல்லாம் அசர்ற மாதிரி இல்லை. பர்சனலாக ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க, நெருக்கமாக இருக்கிறவங்ககிட்டலாம் வேணால் கதறி அழலாம். இந்த அண்ணன் முன்னாடியெல்லாம் அண்ணனுக்கு தெரியும், அண்ணனா நம்ம அண்ணன் சீனியர், நம்மளுடைய சீனியர் சினிமாவில் எங்களுக்கான சீனியர் அண்ணனுக்கெல்லாம் கதறி மெசேஜ் அனுப்பியிருக்கேன். அவரெல்லாம் டே சாரிடா ஏன்டா அப்படின்ற மாதிரி பேசுகிற அளவுக்கு போயிருக்கு. ஸோ அந்த வகையில் அவ்வளோ ஈஸியெல்லாம் அழ மாட்டேன். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதாக இருக்கிறதால பயங்கர போல்டாக, ஏன்னா இது ஒரு வாரில் இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியுது. கைகாலை வெட்டினா கூட படம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா இது எங்களோட ஐடியாலஜி, இது எங்களோட சித்தாந்தம். வி ஒன்ட் கிவ் அப்,
வி ஓன்ட் கிவ் அப். ஏன்னா இது அவ்வளோ ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போகணும் மக்கள்கிட்ட. ஸோ அந்த வகையில் லக்ஷ்மி நாராயணன் அண்ணன் மாமாக்கும் அப்புறம் அக்காவுக்கும் பெரிய நன்றி. சரிங்களா? அப்புறம் அண்ணன் சொன்னாலும் அப்படியே மூச்சு முட்டுற அளவுக்கு இதுதான் இவ்வளோ தூரம் நான் எப்படின்னா பேசிடுவேனா, இவங்களை பற்றியெல்லாம் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்ற நினைக்கும் போது ரொம்ப போல்டாக இது 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 எப்படி கண்ட்ரோல் பண்ணுவேன்னு தெரியாமல் இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக கிளான்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ணன் இல்லாமல்லாம் நான் இங்கே இல்லவே இல்லை. பயங்கர ஸ்ட்ராங்கான சப்போர்ட், அது எல்லாருக்குமே தெரியும், டீமில் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அது சாதாரணமாகவே ஒரு அண்ணனா அப்படியே ஓகே எல்லாருக்கும் சப்போர்ட் இருக்கலாம், ஆனால் அவர் பயங்கர கிரிக்கெட்டரு. எங்கள் வீட்டில் பயங்கர கப்புங்க இருக்கும், அதெல்லாம் தூக்கி வச்சு ஒரு வாட்டி வீடு ஷிஃப்ட் ஆகும்போதோ அந்த கப்புங்கெல்லாம் எடுத்து லோட் பண்ணிகிட்ருக்காரு. நான் வேலைக்கு போகிற நிலமை இல்லை, நீ வேலைக்கு போயே தீரணுன்ட்டார் ஒரு வாட்டி. நீ வேலைக்கு போயே தீரணும், ஏன்னா நீ 10 வருஷத்துக்கு அப்புறம் 10 லட்சம் இல்லை 10 கோடி எடுத்துன்னு வந்தால் கூட இங்கே யாரும் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ, எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். இப்போத்துக்கு ஃபேமிலியை பார்த்துக்கணுன்னா நீ வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில் வந்தாச்சு. வீட்டில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் நானும் ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். ஏன்னா நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன், அது நல்லா வந்துருந்துச்சு. ஆனால் நம்ம டேரக்ட் ஆகிடலாமே, நம்ம எதுக்குடா வேலைக்கு போகணுன்னு. இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், நல்ல வேலை கிடைச்சிரும், பட் ஆனாலும் அது ஒத்துக்காது இல்லை பேஷன். அப்போது நான் 2 நாள் மன உடைச்சல், அதை அவர் புரிஞ்சுக்கினாரு. உன் ஸ்கிரிப்டெல்லாம் என் கப்பு மாதிரி வச்சிடாத, நீ போ, நான் ஃபேமிலியை பார்த்துக்கிறேன், நீ டேரக்டர் ஆகும். இங்கே நிற்கும் போது நான் டேரக்டர் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்கிரிப்டை வைக்கல நான் இல்லை, சரியா? அதுக்கப்புறம் அந்த நண்பன் ஒருத்தன் கத்தின்னு ஓடி நின்றான் இல்லை விஜய்னு, இந்த காலேஜில் டான்ஸில் கூப்பிட்டு வந்து நடுவில் நிற்க வச்சு நீ பண்ணியா பண்ணுவேன்னு அசோசியேட் ப்ரொடியூசராக மாறி இதில் ரொம்ப பெரிய பயணம். நிறைய விஷயம் இழந்துட்டான் அவன் இந்த படத்தாலன்னு சொல்லலாம், ஒரு விதத்தில் நிறைய விஷயம் இழந்துட்டான். பட் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறான்னா அதுக்கு என் மேலே வச்சுருந்த நம்பிக்கைக்கு நான் எப்படி என்ன ரிட்டர்ன்ஸ் பண்ண போகிறேன்னு தெரில. கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் வந்துடும்ன்ற நம்பிக்கை இருக்கியா பேசின பேச்சில் எல்லாரும், சரியா? அதனால் விஜய்க்கும் ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆல்பர்ட்னா சின்ன வயசுலேருந்தே பயங்கர டிசிப்ளின்டு. அவரை பார்த்தாலே நம்ம ஏரியா புள்ள என்னடா இவ்வளோ டிசிப்ளினாக இருக்குது, நம்மளாம் அப்படி இல்லவே இல்லையாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். டிசிப்ளினாக நடந்து வருவார், டிசிப்ளினாக நடந்து போவார். பேட்டிங் ஆடும்போது கூட ராகுல் டிராவிட் மாதிரியே பிஹேவ் பண்ணுவார். அப்போ அவ்வளோ டிசிப்ளின்டான ஆளாக இருக்கும்போது அது பெரிய ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அவர் பயங்கரமாக ஒரு மூடை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கார். சரி, அவர்கிட்ட போய் நிற்கும் போது சூப்பராக ரிசீவ் பண்ணி எங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போகிறார். ஸோ ஆல்பர்ட்னாக்கு ரொம்ப பெரிய நன்றி. அதுக்கப்புறம் சேட்டண்ண கிராஃபிக்ஸ் ஒரு 3-4 படத்துக்கு வந்து ரோட்டோ ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணி இந்த படத்தில் ஹாக்கி டீம்ஸை வந்து ஃபுல்லாகவே அந்த ஹாக்கி போர்ஷன் எல்லாத்தையுமே வந்து பேக்ட்ராப் எல்லாம் பக்காவாக ஒர்க் பண்ணி கொடுத்த சூப்பர்வைசர், கிராஃபிக்ஸ் சூப்பர்வைசர் எங்கள் மாமன் சேட்டனுக்கு நன்றி. அதுக்கப்புறம் ஏசு வந்து ஷூட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்து இப்போ பார்க்குற வீடியோஸ் எல்லாமே எடிட் பண்ணி ஷூட்டிங்லேயும் அட்டன் பண்ணிவிட்டு அங்கே ஆஃப்லைன் எடிட் பண்ணி திருப்பி வந்து நைட் ஃபுல்லாக தூங்காமல் வெறும் 1 hour மட்டும் படுத்து எழுந்துட்டு போகிற எனர்ஜி இருக்கிறதுனா அதெல்லாம் வந்து அந்த உழைப்பை எப்படி ரிட்டர்ன்ஸ் பண்ண போகிறோன்னு தெரியாது. ஸோ ஏசு, சதீஷ் இவங்க எல்லாம் கிராஃபிக்ஸ் டீமுக்கு எல்லாமே ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர், நீ காற்றுலேயே வரைவையா அப்படின்ட்டு பறந்தெல்லாம் வரைஞ்சாப்புல. ஆனால் ரொம்ப சென்சிட்டிவான மேட்ரு என்னென்னா அவங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன் ஆயிடுச்சு. ஷூட்டிங்கில் அன்றைக்கி வரப்போகிறதுலன்னு இதெல்லாம் டிசைட் பண்ணிட்டோம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பறக்குதா வந்து ஆப்ரேஷன் அவங்க அப்பாவுக்கு ஆகிட்டே இருக்கும்போது கூட அங்கே ஆப்ரேஷன் ஆகிட்டு இருக்குது. ஆனால் இங்கே குரூப்பில் இந்த ஐட்டம் இங்கே இருக்குது, இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்குது, இந்த கண்டினியூட்டி அங்கே இருக்குது அப்படின்னு குரூப்பில் பேசிகிட்டே இருக்காப்புல அங்கே ஆப்ரேஷன் ஆகிட்டு இருக்கு. நானும் சரி, ஒரு ஆர்ட் டைரக்டர் இல்லைன்னா, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஆர்ட் டைரக்டர் ஸ்பாட்டில் இல்லைன்னா அது பெரிய ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணுறோம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில். நான் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு 2 மணி நேரம் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 11-12 மணி வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். கபார்னு பார்த்தா நான் ஃப்ரேமில் பார்த்துன்னுக்கிறேன், மூஞ்சி வந்துட்டு போகுது ஆர்ட் டைரக்டருது. என்ன ராஜா இங்கேனா, இல்லை ஆப்ரேஷன் பண்ணியாச்சு முடிஞ்சிச்சு, அப்பா அனஸ்தீசியாவில் இருக்கார், இன்னும் ஏஞ்சிக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். ஸோ அந்த கேப்பில் நான் இதை முடிச்சுட்டு நான் திருப்பி ஓடிடுறேன். ஏன்னா அவங்க வீட்டில் யாரும் இல்லை, அவன் தான் பார்த்துக்கணும் அப்பாவை. அந்த நிலையில் இருக்கிறப்போ ஏன்னா அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை, இப்போ அவங்க இல்லை. பட் ஆனால் ரெண்டுத்தையும் பார்த்துக்கின விஷயம் வந்து அந்த நான் சொன்ன விஷயத்துக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக, முக்கியமாக இந்த ஐடியாலஜிக்கலாக அவன் எவ்வளோ கனெக்டடாக இருந்தால் அப்பா அங்கேயும் பார்த்துக்கணும் இங்கேயும் பார்த்துக்கணும்னு சொல்லி பேலன்ஸ் பண்ணது ஆர்ட் டைரக்டர் ரொம்ப பெரிய நன்றி. மியூசிக் டைரக்டர் சொல்லவே தேவையில்லை. இந்த ஆள் வந்து எது கண்ணாடி போட்டேன்னா, ஒரு நாள் கண்ணாடி எடுத்துட்டாப்புல, எனக்கு நான் போட்டு பார்த்தேன் ஒன்றுமே தெரிலனா அதுக்கு தான் நான் ஒரு வாட்டி கண்ணாடி காணாமல் போயிடுச்சு. அவர் என்னன்றாரா, அது என்னோடய செகண்ட் ஐ அப்படின்றாரு. கண்ணாடி நான் பார்க்குறேன், என்ன எப்படின்னா
அவர் விரலாம் இவ்வளோ பெருசாக வீங்கி போயிருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ பெருசாக வீங்கி போயிருக்குன்னா, எப்போ ஏன் ப்ரோனா, இல்லை ப்ரோ என் கை இப்படி தான்றாரு. அப்போ தான் தெரியுது அவர் சின்ன வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணி டம்பிள்ஸ் தூக்குனா எப்படி பைசப்ஸ் வருமோ அது மாதிரி விரலெல்லாம் பெருசாகிட்டு வருது. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியுது. அவன் நினச்சோம் என்னடா மியூசிக் டைரக்டர்னு. எக்ஸ்ட்ரானரி மியூசிக் போட்டு, அதுவும் ரொம்ப க்ளோஸாக ஒரு பிரதர். எனக்கு இந்த படத்தை வந்து எனக்கு என் படத்தை ரொம்ப தெளிவாக காட்டினது வந்து மியூசிக் டைரக்டர் தான். ஜுவல் ப்ரோ நேற்று கூட இந்த ட்ரெய்லருக்கு மியூசிக் எங்கே போட்டார்னா, அவர் பஸ்ஸில் வரும்போது போட்டு அனுப்புனார். 5:30 மணிக்கு அவுட் எடுக்கிறோம். ஸோ அது ரொம்ப பெரிய ஒர்க்குன்னு நினைக்கல. ஏன்னா கண்டினியூஸாக பிஸி இருந்தால் பிடிக்கவே முடியல. நான் நேற்று ராத்திரி கம்போஸ் பண்ணது காலையில் மட்டும் வந்த பிறகு தான் அவுட் எடுத்தோம். அதுக்கு இந்த படம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இன்றைக்கி சத்தியமாக அவர் வந்து தமிழ் சினிமாவில், இந்திய சினிமாவில் ரொம்ப முக்கியமான மியூசிக் டைரக்டராக வருவார்ன்ற நம்பிக்கை இருக்குது. அதில் டவுட்டே இல்லை. அப்புறம் என் கேமராமேன் அவர் தான் சொன்னா எமோஷன் ஆயிடுவேன். அவர் சொல்லுவார், ஜி ஸ்டேஜில் இருந்தால் அழுதுறாதீங்க ஜின்னு. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கேமரா வந்து ரொம்ப முக்கியம். கேமராமேன் எவ்வளோ முக்கியம்னா, கேமராமேன் தானே சினிமா, ஆனால் அவர் இருக்கிறதே தெரியாது. சும்மா கேமரா இல்லை ஜி அப்படின்னா ஜி அப்படின்னு ஒரு கண்லேயே நாங்கள் பேசிப்போம். அந்த அளவுக்கு எவ்வளோ கனெக்டடாக இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணியிருக்காருன்னா அவ்வளோ கனெக்டடாக ட்ராவல் பண்ணியிருக்காரு. அது சாதாரண கனெக்ஷனே இல்லை. ஃப்ரம் ஷார்ட் ஃபிலிம் என்னுடைய சினிமாவை ரொம்ப தெளிவாக, ரொம்ப கிளியராக இப்படி தான் பண்ணலான்றது எவ்வளோ பொறுமையாக, நான் ரொம்ப பொறுமைசாலின்னு நினைப்பேன். ஆனால் என்னை விட பயங்கர பொறுமைசாலி அந்த ஆள். இப்போ கூட பாருங்கள், ஒரு சைலண்டாக அந்தளவுக்கு பயங்கர பொறுமையாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் இது வரைக்கும் நான் யார் மேலேயும் கோவப்பட்டு பார்த்ததே இல்லை. நான் கூட கத்தின்னு இருப்பேன் அங்கே இங்கேன்னு, கோவப்பட்டதே இல்லை. எப்படி அவர் அதை ஹேண்டில் பண்ணுறான்றது நானும் எவ்வளோ வாட்டி அனலைஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அது பொக்கிஷமாக எனக்கு வந்தது வந்து இன்றைக்கி இந்த சினிமா இப்படி இருக்குன்னா அதுக்கு முதல் காரணம் என் கேமராமேன் மட்டும்தான். நன்றி ஜி, ரொம்ப நன்றி. கொஞ்சம் மைத்திரி பற்றி சொல்லணும்னா, ஏன் மைத்திரின்ற படம்னா, நான் பார்த்த வழியை வந்து யாரும் பார்த்துடக்கூடாது. இது 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 பேசிக்கான ஒரு விஷயம் தானே. நம்ம பார்த்த வழி யாருக்கும் கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காகவே மைத்திரியை ஸ்டார்ட் பண்ணோம். இதை பண்ணால் நம்ம வந்து இந்த உலகத்தையே காப்பாற்றிடலாம், ஊரை காப்பாற்றிடலாம், எல்லாரையும் காப்பாற்றிடலாம் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்கும்ல. நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டாக அப்படி நம்ம பண்ணும் போது இது எல்லாம் என்டர்டெயின் ஆகிடும். இது இந்த கருத்து மக்கள்கிட்ட போயிடும். நம்ம காப்பாற்றிடலாம் மக்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்கன்னு நினைப்பாங்க. பயங்கரமாக மக்கள் வந்து அப்படி 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 நம்ம வந்து பண்படுத்திடலாம் மக்கள்னு. காப்பாற்றிடலாம்னு யோசிக்கிற கேப்பில் பார்த்தா என்ன காப்பாற்றிக்க முடியாத நிலையாயிடுச்சு. ஏன்னா இந்த தண்ணி கேன் வாங்குறதுக்கு காசு இல்லை, ₹1 ₹2 தேன்னுக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன ஒரு 45-50 லட்ச ரூபா போட்டிருக்கோம். என்னடா ₹1 ₹2 இல்லைன்ட்டு, ₹1 ₹2 இல்லை, தேடி நம்மளே காப்பாற்றிக்க முடியல. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை காப்பாற்றிக்கிங்க, அப்புறமா நம்ம மக்களை காப்பாற்றலாம் அப்படின்ற நிலையிலேருந்து ஓடிக்கிட்டு இருக்க நிலை ஆகி போச்சு இந்த படத்தில். பட் என்ன தான் சிரிச்சிருந்தாலும் இந்த படம் வந்து இன்றைக்கி சிரிக்கிற அளவுக்கு இருந்தாலும் அந்த டைமில் எவ்வளோ பெரிய பெயின்ஃபுல்லான ஜேர்னினா, an artist will never die if we are rational. If we think rational, if we are நம்ம பகுத்தறிவோடு பயணித்தா நம்மளால் என்றைக்கும் எவனாலையுமே எதுவும் பண்ண முடியாதுன்ற நம்பிக்கை இருந்தது. That is the biggest hope which I had in my life. That is, I never die because my ideas will never die, because my ideas are rational. I'm rational ideologist. நான் அம்பேத்கரைட், நான் பெரியாரிஸ்ட். So I will never die. How can I die? When if you kill, I might die. My body will die, but my ideas will never die. அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணதால அந்த 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 ஒரு என்ன சொல்கிறது, கதிகர்களை டைமில் தப்பிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் போர், இது ஒரு பெரிய போராக இருக்கு இல்லையா. போரில் வந்துட்டு என்னடா வந்து போருக்கு வரீங்களேப்பா, அட்டைக்கத்தி தூக்கின்னு வரீங்களேப்பா, இதில் அட்டைக்கத்தி குத்தினா அட்டைக்கத்தி எல்லாமே ஒடிஞ்சிடும் இல்லைப்பா. அதே அட்டைக்கத்தி தான் இங்கே இருக்கிற போரில் சும்மா கத்தி குத்தி அப்படியே ரத்த ஆறெல்லாம் ஓட வைக்கிற போர், அந்த மாதிரியான சண்டைலாம் போட வரல. இது அட்டைக்கத்தியை வச்சு இங்கே இருக்கிற வெறுப்பை அப்படியே சும்மா அப்படியே பெருக்கி தள்ளிட்டு இங்கே எல்லாத்துக்குமே குரல் கொடுக்க தான் வந்துட்டு இருக்காங்க. அண்ணன் எல்லாத்துக்குமே குரல் கொடுக்க தான் வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு யாருமே குரல் கொடுக்காத நிலையில் இருக்கும்போது நாங்கள் கொடுக்குறோம். இப்போ எவ்வளோ பெரிய ஆள் நாங்கள்லாம், எங்களுக்கே கொடுக்குறதில்ல யாருமே, ஆனால் நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். அதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அதால் தேவையில்லாமல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ இதே மேடையில் தான் நான் அதெல்லாம் கேட்கும் போதும் இதெல்லாம் பேசலாமானா, இப்போ ஃபஸ்ட்டு ஃபிலிம்லேயே நிறைய பேசாதப்பான்னு, ஃபஸ்ட்டு ஃபிலிம்லேயே இதெல்லாம் நிறைய பேசாதப்பா, நாளைக்கே செத்து போட்டா யார் வந்து பேசுவாங்க, வருவங்களா யாருன்னா? எனி டைம் நம்ம டெத்தாக இல்லைல்ல, பேசிக்கிட்டே இருக்கணுன்றது தான். சார் பயப்படாதீங்க, கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிவிடுவோம். நிறைய பேசியிருக்கோம், பக்காவாக வச்சு செஞ்சுருக்கோம். ப்ரெஸ்ஸு நம்மளுக்கு எதாவது அவன் பண்ணிவிடும்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் தருண் சார் ஆசிரியர் மாதிரி இல்லை சார், நீங்கள் எது வேணாலும் பேசுங்க, பார்க்கலாம், நீங்கள் எது வேணாலும் போடுங்க. அவர் அந்த படத்தை வந்து நிறைய விஷயத்த நான் அவர் பக்கா நான் வெஜிடேரியன் ஸ்க்ரீனில் அப்படி காட்டியிருக்கோம். அவர் அதை பற்றி எதுவுமே யோசிக்கல, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அதை ரிசீவ் பண்ண விஷயம் எனக்கு நான் யோசிக்கிறேன், என்னடா இது அப்படின்னா. அதெல்லாம் அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குல்ல. அவர் ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணுறாருல, நம்மளுக்கான விஷயத்த, அது அவங்களுக்கான விஷயம். அவர் அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ
அறிவுபூர்வமாக அந்த இடத்த நிற்கும் போதோ அவர் ஒரு கலைஞன் என்றைக்கும் எந்த டைம்லையும் சாக மாட்டான்னு நினைக்கிறப்போ பைபிள் வேணாம் சார், நம்மளை எதுவும் பண்ண நடந்துடும் சார், கவலைப்பட வேணாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த எஃபர்ட் ஏன்னா காலங்காலமாக நிறைய வழியிலேயே வந்து கேரி பண்ணிக்கிட்டே இருக்கிறதால ஒரு கோவம் வந்துடும் இல்லையா? அந்த கோவத்தோட வெளிப்பாடை தான் நான் பார்க்குறேன். அந்த கோவத்தை வந்து மக்கள் மேலெலாம் செலுத்த முடியாது, ஏன்னா கோச்சிக்க முடியாது. ஏன்னா அவங்க அது காரணமே இல்லை. சமகாலத்தில் இருக்கிற மக்கள் வந்து எதுக்கும் இது காரணமே இல்லை. இதுக்கெல்லாம் முன்னாடி யாரோ ஒருத்தர் உருவாக்கி விட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த ஒரு கோவத்தை எப்படி நம்ம சரி, அந்த கோவத்தை எங்கே காட்டலான்னா படைப்பு மேலே காட்டியாச்சு, ஃபுல்லாக எஃபர்ட் போட்டாச்சு. ஏன்னா அந்த கோவம் தான் எங்களை இன்னமும் அப்படின்ற ஒரு மூடு. இப்போ இதை வச்சு நிறைய பேர் பல விதமாக எழுதுவாங்கன்னு வச்சுக்கோங்க, எழுதிக்கங்க. பட் நீங்கள் எங்களை தான் எழுதிட்டே இருக்கணும், வேறு வாய்ப்பே இல்லை. இதுக்கப்புறம் என் மூஞ்சில் இந்த மூஞ்சை பார்த்துக்கினே இருக்கணும், என்ன பண்ணுறது, சரியா? ஸோ அதனால் இந்த எஃபர்ட்டுக்கான காரணம் இந்த மாதிரியான சில ரீசன்ஸ் தான். பிகாஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்காக. ஸோ அது ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவங்களுக்காக இருக்கணுன்றதுக்காக இந்த சினிமா வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான நன்றியை தெரிவிச்சுக்கணும். இது ரொம்ப இந்த இடம் தான் ரொம்ப காலமான இடம் அப்படின்வாங்கல்ல. என்ன தான் சென்சிட்டிவாக காமெடிக்கலாக பேசியிருந்தா கூட எல்லாத்தையும் ரீட்டைன் பண்ணுருவேன். நான் என் வாழ்க்கையில் எது வேணாலும் ரீட்டைன் பண்ணுருவேன். இந்த படத்தால் என் அவருடைய கடைசி காலத்தில் தான் என்னால் பேசிக்கூட முடியல. என்னோடய பெரிய லாஸ் என்னென்னா, இந்த படம் வந்து நிறைய பேர் பார்க்க போகிறாங்கன்றது நம்பிக்கை இருக்குது. ஒரே ஒரு ஷாட்டு கூட காட்டல அந்த ஆளுக்கு. எங்கள் அப்பா ஒரு ஷாட்டு சரியாக காட்டல. ஷூட்டிங் ஸ்பாட் வந்தால் கூட வானாப்பா எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குன்னு ஒளிஞ்சு பார்த்துட்டு போயிடுவார். எப்படின்னா காட்டிடுவோன்னா ஷூட்டிங் அப்படியே போயிட்டே இருக்கிற டைமில் மிஸ் பண்ணிட்டேன். அது ரொம்ப வலி. அது என்ன கோவமா என்னன்னு தெரில, அது என்னவா கன்வெர்ட் ஆகும்னு தெரியாது. பட் அது பெரிய இழப்பாக நினைக்கிறேன். அவராக மாறி நிற்கிறேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படி நின்று தான் நான் எங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த எமோஷன் இங்கே கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப எமோஷ்னலாக ஆக தேவையில்லை, அதில் மட்டும் கிளியராக இருக்கேன் நான். ஏன்னா இது ரொம்ப இப்போ தானே வந்திருக்கேன். நானும் இப்போ முடிச்சுட்டுன்னா நான் நாளைக்கு வீட்டுக்கு போயிட போகிறேன்னா இல்லை, இதுக்கப்புறம் பெரிய பெரிய படங்கள் பண்ணுவோம். என் டீம் என் கூட நிற்கன்னு நினைக்கிறேன். ப்ரெஸ் மீடியா எல்லாருமே நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரெஸ் மீடியா கண்டிப்பாக இதுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது நம்பிக்கை இருக்குது. மக்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் நன்றி, வணக்கம். அப்புறம் மேடம் நீங்கள் தேங்க்யூ ஸோ மச்.